Dazzler Eterna Aradhana. Make a bold statement with the Dazzler Creamy Kajal. From day to night, this Kajal stays for long. Dazzler, boundless expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. என்ன அம்மா பொண்ணு ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சென்னைக்கு போனேன்ல, அதுக்கு அது என்னாச்சு? ஒன்றும் இல்லை, புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் மோதிரம் பிடிக்கலன்னு சொல்கிறா. என்னம்மா, எங்களுக்கு தெரியாதா? நகை என்ன பளிச்சுன்னு இருக்கணும். நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு நினைக்கிறா. ஓ, அவளும் ஒரு அடுப்பாங்கரை சொந்தம் கொண்டாட போறாள். அப்ப அதிகாரம் வரதான் செய்யும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு போ. இந்த பழத்தை எடுத்து உள்ளவை, நாளைக்கு நிச்சயம். தலைக்கு மேல வேலை கிடக்கு. ஆத்தாலும் அவளும் பேசாம வேலையை கவனிங்க. தேங்க்ஸ்மா. என் பிளவுஸ் எப்படி வரும்? மாறன் வீட்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு. ராஷ் கேட்க போயிருக்காடி. இல்ல என்கேஜ்மெண்ட் உனக்கா எனக்கா? இப்படி ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்க? தேவைதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது ஆரோட வீடு தானே? நீங்க யாரு? நான் லோன் வெரிஃபிகேஷனுக்காக பேங்க்லேருந்து வந்திருக்கேன். இது ஆரா வீடுதான். ஒரு நிமிஷம். ஆரா, ஹாப்பி நியூஸ். பேங்க் லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காங்க. சீக்கிரம் கிடைக்க போகுது. சூப்பர். நிஜமாவா? எஸ். ஏய், எதுக்கு நீ வீட் அட்ரஸ் கொடுத்த? ஆமால, நான் யோசிச்சேன் சென்னை வீட்டுக்கு தான் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்கன்னு. யாரும் பார்க்கலல? கண்டிப்பா யாரும் பார்க்கலடி. ஒண்ணு பண்ணு, நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. ஏய் லூசு, உன் லோன் வெரிஃபிகேஷனுக்கு உன்ன பார்க்க வராம வேற எங்க போவாங்க? இப்போ என்னடி பண்றது? யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு வந்துடலாம். வாங்க. ஆமா, வா வா வா. இவங்க தான் ஆரா மேடமோட வீடுன்னு சொன்னாங்க. இது ஆரா மேடமோட வீடு இல்லையா? ஆறான்ற பேர்ல இந்த வீட்டில் யாரும் இல்லை. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. அது எப்படி தப்பாகும்? லோன் வெரிஃபிகேஷனுக்கு இந்த அட்ரஸ் தான் சார் கொடுத்துருக்காங்க. என்னப்பா? இருங்க, அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறேன். உங்கள் கனவு கிச்சன் உங்கள் பட்ஜெட்டில் கிளாசிக் கிச்சன் 30 இயர்ஸ் 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. என்னடி மாட்டணும்? ஆரா இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. வெரிஃபிகேஷன் மிஸ் பண்ணால் லோன் கிடைக்காது சார். அப்பா, நான் லோன் ட்ரை பண்ணலப்பா. இந்த வீட்ல நீ தானே ஆரா? அப்பா, அது ராஷ் தான் பிசினஸ் பண்ணணும்னு லோன் ட்ரை பண்றா. அதுக்கு வெரிஃபிகேஷன் அவங்க வீட்டுக்குள்ள போகணும். இல்லப்பா, அது அவளோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்கான். என் பேர்ல லோன் எடுத்தா சீக்கிரமா சாங்ஷன் ஆயிடும்னு சொன்னாப்பா. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிடுவாப்பா. ஃப்ரெண்டுப்பா, ஒரு ஹெல்ப்புக்காக நானும் ஒத்துக்கிட்டேன். எதுக்கு லோனு? பிசினஸ் பண்றதுக்கு. தனியாவா இல்ல அதுலயும் எங்க அக்கா பார்ட்னரா?
தனியா தான் பண்றா. இந்த மாதிரி பொண்ணோட தான் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற? அவங்கள பார்த்து நீயும் கெட்டு போகவா? பிசினஸ் பண்றது எப்படி கெட்டு போறதாகும்? எல்லாரும் உன்ன மாதிரி பிசினஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சியா லோகேஷ்? நாங்க எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கோமா? பொண்ணுன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நல்லது, அவங்க வாழ போற குடும்பத்துக்கும் நல்லது. அப்படித்தான் நான் என் பொண்ணை வளர்த்துருக்கேன். ஆரா ஆரா, நல்லது கெட்டதெல்லாம் ஒரு நல்ல நட்புல இருந்து தான் வரும். யார் கூட பழகணும்னு யோசிச்சு பழகு. அங்கிள், தப்பு நடந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். பூஜா, நீ என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு, என் நண்பனோட பொண்ணு. அப்படி யாரையும் பார்க்க முடியாது. ஏமாந்துட்டு வந்து நின்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? அங்கிள், ஏமாத்துற பழக்கம்லாம் ஒண்ணும் எனக்கு இல்ல. பூஜா, முதல்ல அந்த பொண்ணை வெளில போ சொல்லு. அங்கிள், சென்னைக்கு போனதுலேருந்து உனக்கு திமிராயிடுச்சு. முதல்ல அவன் நம்பரை டெலீட் பண்ணு. ராஷ் 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 நில்லடி, ராஷ் நில்லடி, ராஷ் 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 நில்லடி. சாரிடி, மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ எதுக்கு சாரி கேக்குற? நீ வேற சும்மா இரு. உங்க அப்பா வீரலட்சுமி மண்டையில போட்டதே ஆர்டர் அடங்கும். என்ன பண்ற? ராஷ், நீ அமைதியா இரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். விடு. என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கும் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. என் லைஃப்ல யாரும் என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தினதே இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணுங்க பிசினஸ் பண்ணா என்ன தப்பு? சத்தம் போடாதடி, அவருக்கு கேட்டுற போது. கேட்டுற கூடாதுன்னு தானே வெளியே நின்னு புலம்புறேன். சுபா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானும் இவ்வளவு மாதிரியே மாறிடுவேன். நான் கிளம்புறேன். ராஷ் 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 ப்ளீஸ் ராஷ், அவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன்லடி. அப்புறம் ஏன்டி இப்படி பண்ற? ப்ளீஸ் ராஷ். நீ இந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணாரா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்ப. நான் ஏன் பண்ணணும்? அதுக்கு தான் நான் சாரி சொல்றேன்ல. ப்ளீஸ் ராஷ், ப்ளீஸ். இங்க பாரு, உன் பேர் சொன்னதுக்கே அவர் அப்படி ரியாக்ட் பண்றாரு. ஆராக்கு தான் லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ் டி. மன்னிச்சு விடுறேன். நீ இந்த பிசினஸ் விஷயத்துல பேக் அடிக்காம மறுபடியும் லோனுக்கு ரீஅப்ளை பண்ணுவேன்னு சொல்லு. உங்க அப்பா மூஞ்சில கரிய பூசுவேன்னு சொல்லு. அப்ப மன்னிச்சு விடுறேன். என்ன சமாதானப்படுத்திட்டல. ஆனாலும் நான் கோவமா கிளம்புவேன். எப்படி உங்க அப்பா இந்த காலத்திலயும் இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு? அதுலயும் இவன் தம்பி இருக்கானே, செம்ம ஒஸ்துப்பா சாமி. எனக்கெல்லாம் இப்படி ஒரு தம்பி இருந்தான்னு வச்சுக்கோயேன், கண்ணும் பழுத்துரும். இப்ப புரியுதா நான் ஏன் இந்த வீட்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு? ஏன் பூஜை தான் லோன் அப்ளை பண்ணனு சொல்ல வேண்டியதானே? எதுக்கும் நான் தான் கிடைச்சனா? நான் தான் உங்க எல்லாருக்கும் இழுச்ச வயா இருக்கல்ல. பை ராஷ். பாய் பாய். என்கேஜ்மெண்ட் தான் நான் இல்லாம நடக்கும். கல்யாணம் ஏன் முன்னாடி தானே நடக்கும். அப்ப வச்சுக்கிறேன். ஆரா, ரொம்ப யோசிக்காத. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே நல்லதாவே நடக்கும். ஓகே, வரேன். ஏய், எங்கடி போற? உன்னுடைய சிடுமூஞ்சி அப்பனுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் பிடிக்கலையா, அதனால என் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு. நான் முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்லனா இந்த வீட்டு பக்கமே நான் வரக்கூடாது. நான் வரேன்.
வேலுச்சாமிக்கு மகளா பிறந்துட்டு லவ் பண்ண பையனே கல்யாணமும் பண்ண போற பெரிய ஆளு தாண்டி நீ. பொண்ணு கொஞ்சம் சுமார்தான்ல. என்ன உண்மையை தானே சொன்னேன்? அவ்வளோ பெரிய அழகிலாம் ஒன்றும் இல்லை, வெள்ளையா இருக்காங்க, கலையாலாம் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு அண்ணன் எப்படி ஓகே சொன்னான்னு தெரியலையே. சம்திங் ராங். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்ணாடி போட்டு இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு இருக்கா. பார்க்க புத்திசாலி பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. ஏன் உன்ன மாதிரி கண்ணாடி போட்டிருக்கிறதுனால சொல்றியா? புரோக்கர் ப்ரொஃபைல் காட்டும் போதே ஆப்ஷனுக்கு வச்சிருந்த பொண்ணு அண்ணன் ஓகே பண்ணிட்டான். உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிதான் ஓகே பண்ணியா? இல்லை, வாழ போறது அவன் தானே, அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல. உள்ள இருக்கவங்களுக்குலாம் டீ கொடுங்க. ஐயோ மாமா மாமா பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா. அப்பாடா ஆள் இல்லை. முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் கார் அனுப்பிச்சிருக்கேன். தம்பி சாப்பிட்டீங்களா? மாமா நீங்க காரை பார்த்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். என்னையா இந்த பக்கம் வந்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மரியாதை தெரிஞ்சவங்க, அதான் வர சொல்லியிருந்தாங்க. சொன்னா உனக்கு இங்கே தான் இருக்கணும்ல? இல்லைங்க ஐயா. உள்ள போய் காசு கிசுன்னு கேட்டுட்டு இருக்காத. காரை பார்த்துட்டீங்களா? அந்த காசு வாங்க வராம என்ன விருந்துக்கா வந்திருக்காங்க. இவரு வேற மாப்பிள்ளை பையனை காணுமே. அக்கா இதோ வந்துடுறேன்பா. சரிப்பா. நீ வெயிட்டா வாங்கிட்டு அடிதான். காசு கேட்குற நேரமா அது? இல்லை சார், நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க, நானும் சந்தோஷமா இருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்க மாட்டேன் சார். சரி கத்தாதே, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நோ சார், ஒன்லி கேஷு. இந்த விஷயம் மட்டும் வேலுச்சாமி தெரிஞ்சுது, என் கதை அவ்வளோதான். கம்மியாக தான் சார் இருக்கு, பரவாயில்ல. மெரினாவுக்கு குடும்பத்தோட வர வேண்டியிருக்கு, நான் சென்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம், லவ் பண்ணுற வரைக்கும் ஓகே தான், கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசாக டச் வச்சுக்காதீங்க. ஏன்னா வேலுச்சாமி உங்க அளவுக்கு டீசென்ட் இல்லை சார். சொல்கிறது சொல்லிட்டேன். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? செய்யற தொழிலுக்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் செய்யறவன் நிம்மதியா வாழ முடியாது. இல்லக்கா, அவங்க 2 பேரும் ஏற்கனவே விரும்பி இருந்தாலும் பையன் ரொம்ப நல்ல பையன்க்கா. அதனால தான் நானே ஓகே சொன்னேன். இல்லைன்னா நானே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்க்கா. இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாததுக்கு மன்னிச்சிருக்கா.
சொல்லெல்லாம் செல்லமாய் இப்பதேயானே கண்ணம்மா கண்ணம்மா ராதனா நீ சொன்னாயே மாறா இன்ப நாளா இவனெல்லாம் மண்ணெல்லாம் கண்ணெல்லாம் ஓர் கனவா. உயர்திரு முத்துசாமி பாண்டியம்மாள் பேத்தியும் வேலுச்சாமி கல்யாணி மகளுமான ஆராதனைக்கும் உயர்திரு லோகநாதன் சரோஜினி பேரனும் வேணுகோபால் தேவகி மகனுமான திருமாறனுக்கும் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சுபயோக சுபதினத்தில் இரு வீட்டார் சம்மதத்துடன் சமயபுரம் மாரியம்மன் அருளுடன் சுற்றத்தார் ஆசியுடன் திருமணம் நடைபெறுவதற்கான நிச்சய பத்திரிகை. தட்ட மாத்திக்கங்க. அன்பெல்லாம் மன்னமாய் எப்பவே ஆனேன் உன்னாலே கனவே வந்த நாளே சொல்லெல்லாம் செல்லமாய் இப்பவே ஆனேனே கண்ணம்மா கண்ணம்மா ராதனா நீ சொன்னாயே மாறா இன்ப நாளா இவனெல்லாம் மண்ணெல்லாம் கண்ணெல்லாம் ஓர் கனவா. சிறுதுளி வானியே வானியே பஞ்சாயோடினே பெருமழை நீர் போலே வந்தாய் தேடினே அட ஒன்றாக வரவா ரெண்டாக தரவா என் காதல் நீயேதா என் ஆசை நிழலா உன் பார்வை விழுதா என் வாழ்க்கை நீயேதா அட இந்நாளில் கனவாய் பின்னாளில் நினைவாய் கண்டேனே நானேதா என் தேடல் சுகமா உன் தோழம் வரமா என்னாலும் நீயேதா. நீ அப்படியே என்ன மாதிரி அதான் பார்த்த உடனே ஓகே தம்பி சொல்லி எடுத்துக்கோங்க. இல்லை வேணாம். ஆனா நான் அவன மாதிரி இல்லை, ஃப்ரீடம் கொடுத்து விட்டு பிடிக்கணும். சமந்தி, அன்னைக்கு ஒரு காஃபி கொடுத்தீங்களே பொண்ணு பார்க்க வரப்ப, நல்லா இருந்துச்சு. அது என் பொண்டாட்டியோட கைப்பக்குவம். ஆனா என் பொண்ணுக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். என்னத்தை படிச்சிருந்தாலும் பொண்ணுங்க வீட்டை பார்த்துக்கிட்டா தான் குடும்பம் குடும்பமா இருக்கும் சம்பந்தி. அதெல்லாம் சரிதான் சம்பந்தி. ஆனா இந்த காலத்து சரியான பூமரா இருக்கானுங்க. இவனு கூட நான் இருக்குன்னு என் பொண்டாடி தெரிஞ்சது செருப்பால் அடிப்பா. நம்ம காலம் மாதிரி இல்லையே சம்பந்தி. பொண்ணுங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, நீங்கள் அந்த ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன். மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. பொண்ணுங்க வேலைக்கு போகிறதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு நல்லதில்லை. சமீப காலமாக நம்மளை சுற்றி எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது. பாதுகாப்பே இல்லை. நீங்கள் படித்தவர், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் மாமா. எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. பொண்ணுங்க வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறா வேலைக்கெல்லாம் போக வேணாமா? சரியாக சொன்னீங்க மாப்பிள்ள. நான் சொல்லலை, நீங்கள் அப்படியே என்ன மாதிரி.
டாஸ்லர் அட்டர்னா ஆராதனா. Co-presented by ஆனந்த அனுபவம் அரோமானை. Powered by கிளாஸான கிச்சனுக்கு கிளாசிக் கிச்சன் வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.